ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் விலாக். இன்றைக்கான கார்டனிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஒரு புது பிளான்ட் வந்திருந்து. இந்த பிளான்ட் நான் ஷாப்லலாம் பார்த்துருக்கேன். இதே மாதிரி லீஃப்லலாம் இண்டோரில் வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்னு சொல்லி பார்த்துருக்கேன். அப்போது நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பென்னி ஒர்த் பிளான்ட்னு போட்டிருந்து. அப்போ சரி, ஓகே, இது இண்டோரில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு பாட்டுமே எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பாட்டு பிளான்ட் சூப்பராக வச்சுருந்தது தான். அதை மண் பிடிச்சி நல்லா அழுக்காயிடுச்சு. ஸோ இந்த பாட்டை க்ளீன் பண்ணிட்டு வரலாம். இந்த செடி வச்சு விட்டது கிடையாது. இந்த மண் கலவை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அப்பா இந்த மண் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்தாங்களா. அப்போ அந்த மண்ணிலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழகாக வந்திருந்து. அப்போவே சொன்னேன், இது இண்டோரில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்டுன்னு தான் சொன்னேன். அது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லீஃப் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. சரி, ஓகே, இதை பாட்டில் எடுத்து வைக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது தண்ணிலேயே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்து. சரி, இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு இருந்தேன். இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட வேர் நல்லா கீழேயே பார்த்திங்கன்னா அந்த வேர் ஒவ்வொரு கொடி கொடியாக ஸ்ப்ரெட் ஆகி வேரில் இருந்தால் ஒவ்வொரு லீஃபாக தனித்தனியாக வந்துட்டு இருந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு செட்டாக எடுக்கிற மாதிரி இல்லை. அந்த ஒரு கொடியிலேருந்தே அடுத்தடுத்து படந்து படந்து போய் தான் கீழேருந்து ஒவ்வொரு கொடியுமே அதுலேருந்து தான் லீஃப் வந்துகிட்டே இருக்குது. அந்த தொட்டிலேருந்து பிளான்ட்டை பார்த்திங்கன்னா கீழே கொடி மாதிரி போயிட்டு இருந்தனால 2-3 பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. எடுக்கும்போது வேரத்து உடஞ்சிருச்சு. 2 இடத்த அதிலே விட்டுட்டு அப்படியே மீதி இருக்கிறத மட்டும் எடுத்துருந்தேன். வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. மண் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தென்னை பக்கத்தில் இருக்க உரம் மிக்ஸான மணல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. அதை தொட்டியில் எடுத்துகிட்டு அந்த செடியுமே உள்ளே வச்சு விட்டுட்டேன். இதை அந்த அழகான தொட்டிலாம் உள்ளே வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நான் இந்த பிளான்ட்டை எடுக்கும்போது வல்லாரக்கீரை ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்துச்சு. அந்த வல்லாரக்கீரை ஸ்மெல் இருந்தோடனே சரி இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த வல்லார டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் இது பென்னி ஒர்த் பிளான்ட்டா இல்லை வல்லாரக்கீரையான்னு எதுவுமே தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இண்டோரில் வளர்க்கலாமா இல்லை கீரை தானா, எதுனாலும் வச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் சூப்பராக வச்சுருக்கேன். இந்த பிளான் ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பிளானோட நேம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.